Hi friends, welcome to Gomo's Lifestyle. இன்னைக்கு வீடியோல பெண்களுக்கு ரொம்ப அவசியமான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வறுத்து தோல் உரிக்க கஷ்டமா இருக்கும். இனிமேல் அந்த கஷ்டம் நீங்க பட வேண்டிய தேவையே இல்லங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டறணுங்க. அதே மாதிரி ரொம்ப தீஞ்சிரையும் கூடாது. நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அகலமான பிளேட்ல இந்த வேர்க்கடலையை நம்ம தட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அப்பதான் நமக்கு தோலை ரிமூவ் பண்ண முடியும். சூட்டோட வச்சிட்டு நம்ம தோலை ரிமூவ் பண்ணோம் அப்படினா ரிமூவ் பண்ண முடியாதுங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம இத உருத்து எடுத்துக்கலாம். நல்லா கசக்குனாலே போதும். உங்களுக்கு தோலெல்லாம் வெளியில வந்துரும். வேர்க்கடையில ரொம்ப சத்து இருக்குங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றதும் ரொம்ப நல்லது. இது நம்ம கடலை மிட்டாயா கூட செஞ்சு சாப்பிட்லாம். வேர்க்கடலையில் சட்னி வைக்கலாம். நமக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ அது மாதிரி நம்ம வேர்க்கடலையை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பவுலில் நான் இதை மாற்றிக்கிறேன். இந்த தோலை நம்ம புடச்சி எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்குன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இது நம்ம வடைலாம் அரிப்போம்ல, அந்த வடிகட்டி தாங்க. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலையை தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம லைட்டாக இதை குலுக்கி விட்டாலே போதுங்க. அவ்வளவு தோலும் கீழே வந்துடும். கடலை மட்டும் மேலே இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இதை புடச்சி இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம தோலெல்லாம் வெளியில் வந்துடுங்க. கடலை மட்டும் மேலே இருக்கும். பாருங்கள், நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்ததையும் இப்படி பண்ணிக்கிறேன். இது ரொம்ப குயிக்காகவும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கடையிலேயே இன்னொரு பாக்ஸில் எதுலேயும் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாமே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு தோல் கூட இல்லை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டோம். அடுத்த டிப்ஸு, கிளாஸு பார்த்திங்கன்னா சில டைமில் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிக்கும். நமக்கு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை எடுத்துடலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் வச்சு தேங்காய் எண்ணெய் அந்த கிளாஸுக்கு நடுவே 2 கிளாஸுக்கும் நடுவில் இதை தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுக்கும்போது கிளாஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு வெளியில் எடுக்க வந்துடுங்க. நல்லா அந்த கிளாஸுக்குள்ளே போகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. சில டைமில் நமக்கு இப்படி மாட்டிக்கும். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக அப்படி திருக்கி விட்டாலே போதும். நமக்கு கிளாஸ் வெளியில் வந்துடுங்க. மிளகுத்தூள்லாம் நம்ம கடையில் வாங்குவாங்க. கடையில் வாங்குகிற மிளகுத்தூளில் பப்பாளி விதையும் சாம்பலும் சேர்க்குறதா சொல்கிறாங்க. உடம்புக்கு நல்லது இல்லைங்க. நம்மளே வீட்டில் மிளகுத்தூள் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு குவாலிட்டியான மிளகை பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு கடாயில் சேர்த்து இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கும்போது அதோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணும்போது நமக்கு மிளகுத்தூள் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா கை சூடு தாங்குற அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் பவுட்ரு ஆகிருங்க. நல்ல மணமாகவும் இருக்கும் மிளகு. நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சளி எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா பாலில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சளியெல்லாம் போயிருங்க.
அதே மாதிரி ஆம்லேட் போடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கலாம். பாட்டிலில் சேர்த்து காற்று போகாமல் நான் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க. நல்ல மணமாக அப்படியே இருக்குங்க. கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் மிளகுத்தூள் வந்து நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் நம்மளே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மிளகுத்தூள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க, நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால. அடுத்த டிப்ஸு, கிச்சன் சிங்கு வந்து நீட்டாக இருந்தால் தான் அந்த கிச்சனே வந்து நமக்கு வந்து பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இனிமேல் நீங்கள் வந்து கிச்சன் சிங்கை தேயின்னு தேய்ச்சி கஷ்டப்படவே வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்லா பளபளப்பாக ஆக்கிடலாங்க நம்ம கிச்சன் சிங்கை. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பில் பேஸ்ட் எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லா பக்கமும் நம்ம நல்லா இதை தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சோப்பு முறை வர்ற மாதிரி வருங்க. நான் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து எல்லா பக்கமும் நல்லா வந்து இதை தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா வந்து சோப்பு முறை மாதிரி வரும். இதை நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்திலாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு வந்து சிங்கு வந்து நல்லா பளபளப்பாக ஆயிருங்க. இதுக்காக நீங்கள் கடையில் போய் எதுவும் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு மட்டும் இருந்தாலே போதும், நம்ம கிச்சன் சிங்கு வந்து நல்லா பளபளப்பாக ஆயிருங்க. நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ தேய்ச்சிட்டு நான் உங்ககிட்ட இதை கழுவிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியுங்க. அந்த அளவுக்கு நல்ல பளபளப்பாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவி பாருங்கங்க. உங்கள் கிச்சன் வந்து அவ்வளோ ஒரு பளபளப்பாக இருக்குங்க. நமக்கு சமைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கிச்சன் நீட்டாக இருந்தாலே நமக்கு வந்து வேலைகளும் சுறுசுறுப்பாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.